ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? தேவனோடு உள்ள உறவில் சில விரிசல் இருக்கிறதாக நான் காண்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒழுங்காக ஆண்டவரோடு கூட அமர முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவரோடு கூட நடக்க முடியாதபடி உங்கள் உறவில் ஒரு துண்டிப்பு ஏற்பட்டதை போல, உறவு துண்டிக்கப்பட்டதை போல என் ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதே போல நிலைமையில் தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய வருஷத்தில் எத்தனையோ தீர்மானம் எடுத்தீர்கள். இந்த வருஷத்துலையாவது தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக வாழணும். நீங்கள் தீர்மானம் எடுத்ததெல்லாம் உண்டு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே வைராக்கியம் பாராட்டினதெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தை நம்ம கடந்து முடிக்க போகிறோம். ஆனாலும் எடுத்த தீர்மானம், எடுத்ததான வைராக்கியம் எதுலுமே நமக்கு என்ன செய்ய சொன்னால் உண்மையாக இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஒரு விரிசல் காணப்படுகிறது. இதை அறிந்ததான அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? வரமுள்ள சபைங்க. கொரிந்து சபை என்ன செய்யணும் சொன்னால் அநேக என்ன சொன்னால் பரிசுத்தவான்களை எழுப்பி தந்த திருச்சபை, வரமுள்ள திருச்சபை, ஆண்டவருக்காக நின்ற திருச்சபை. ஆனால் அந்த திருச்சபைக்குள்ள அநேக பிரச்சனைகள் காணப்பட்டது, அநேக மனுஷனை சார்ந்து கொள்கிற நிலைமைகள் காணப்பட்டது. தேவனை மறந்துவிட்டு அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், அது மாத்திரமல்ல பவுலை சேர்ந்தவன், இப்படி நிறைய பிரிவினைகள் காணப்பட்டது. இன்றைக்கும் நமக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கிறது. ஒரே திருச்சபைக்குள் போகிறோம், ஆனால் ஐக்கியப்பட மாட்டேங்கிறோம், ஒருமனப்பட மாட்டேங்கிறோம். உங்களுக்குள்ள தேவனோடு கூட ஒப்புரவாகிற நிலைமை காணப்பட மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தேவனோடு ஒப்புரவாகிறதுனா என்ன தெரியுமா? உறவை புதுப்பித்து கொள்வது தான் தேவனோடு கூட ஒப்புரவாகிறது. பாருங்க, நமக்கு பேதுருவை குறித்து நன்றாக தெரியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லி ஒரு ஃபெயிலியர் கேட்டகரியோடு, ஒரு தோற்று போனவனாக வலையை அலசி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் அவனை பிடித்தார். இப்படி தான் ஆரம்பத்தில் நம்ம இழந்து போய் வியாதியில், இல்லைன்னா வறுமையில், கஷ்டத்தில், பாடுகள் மத்தியில் இயேசுவை நம்ம ஆண்டவர் பிடித்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை பிடித்தார். அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவிட்ட பேதுரு சொல்லுகிறான், நான் பாவியான மனுஷன் என்பதாக சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் பிடித்த அவனை ஆண்டவர் சொன்னான், இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன உடனே அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறினான். 3 வருஷம் அவரோடு கூட இருந்தான். 42 மாதங்கள் அவனுக்கு ஆண்டவர் போதனை செய்தார். எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்தார். வேதத்தின் ரகசியம், அவரை குறித்து எல்லாவற்றையும் விளக்கி அவனுக்கு காண்பித்தார். ஆனால் அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தையை அவன் நம்பலை. மரித்து போன பிறகு, உயிரோடு கூட எழும்பின பிறகு ஆண்டவர் கலிலேயாவில் போய் சந்திப்பேன்னு சொன்னால் கல்லறைக்கு போய் நிற்கிறான். நீ மீன் பிடிக்காதப்பா, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்னால் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மீன் பிடிக்க போகிறேன் என்று என்ன செய்கிறான்? எந்த நிலைமையில் ஆரம்பித்தானோ அதே நிலைமைக்கு வந்து விட்டான். எந்த தோற்று போன நிலைமையில் தோல்வியுற்ற ஒரு மனிதனாக ஆண்டவர் அவனை சந்தித்தாரோ அதே நிலைமைக்கு இந்த பேதுருடைய வாழ்க்கை காணப்பட்டது. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு ரட்சிக்கப்பட்ட ஆகியுமே, ஆண்டவரோடு கூட நடந்தும் கூட, எவ்வளோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் கூட, எவ்வளோ அதிசயத்தை பெற்றுக்கொண்டும் கூட, இன்றைக்கும் ஆரம்பத்தில் இருந்ததை போலவே உறவு உனக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அறைக்கோவல் விடுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அன்றைக்கு பேதுருவிடத்தில் கேட்டது போல உன்னிடத்திலும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா மகனே, என்னை நேசிக்கிறாயா மகளே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்மோடு கூட ஒப்புரவாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசு ரட்சகன் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.